அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு 63 மயிலாப்பூர் திருமயிலை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் 63 அந்த 63 திருவிழாக்காக எங்கள் பள்ளிக்கரணியில் வந்து திருமயிலை கபாலீஸ்வரர் அன்னதான குழு திருவிழா அன்னதான குழு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷம் இந்த பள்ளிக்கரணியில் உள்ள ஆதிபரிசு கோயிலில் அன்னதானம், மோர் வழங்குறது, பானகம் வழங்குறது, இந்த போல் இறைப்பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. அந்த வேலை சம்பந்தமாக இப்போ நைட்டு 1 மணிக்கு அந்த குழுவினர்கள் செய்கிற வேலையை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாளைக்கு அன்னதானம் பண்ணும்போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதையும் பார்ப்போம். இப்போ என்ன அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு கண் விழித்து இந்த அன்னதான குழுவை அருமையாக சிறப்பாக அந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நாளைக்கு நம்ம அந்த மதியம் சொல்லுவோம் இல்லைங்களா, சாப்பிடும்போது அப்போ இவங்களுடைய உழைப்பெல்லாம் அதில் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இரவு மணி 1 எல்லாரும் தங்களுடைய தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு இறைவனுக்காக தங்களுடைய திருப்பணியை எவ்வளோ பிரமாதமாக அழகாக செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆன்மீகத்தில் தங்களை இணைச்சிக்கிட்டு எல்லோரும் நம்ம அந்த இறைவனுக்கு ஒரு அடிமையாக ஒரு தொண்டனாக வேலை செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம இறைவனை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். தூக்கம் பெருசு இல்லை, இறைவனுக்கு நம்ம செய்கிற சேவை தான் பெருசு, சரிங்களா? அந்த சேவையை நாளைக்கு காலையிலேருந்து நாளை மதியம் வரைக்கும் நம்ம நேரடி ஒளிபரப்பாக அதை உங்கள்கிட்ட காமிப்போம். இப்போ இரவு இவங்க செய்கிற வேலையை ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம், சரிங்களா? மீதி நாளைக்கு வந்து பாலிமர் இல்லையா, பசுமை பஞ்சாயத்து. நாளைக்கு வந்து நம்ம அந்த 63 பானகம், மோர் மற்றும் அன்னதானம் எல்லாத்தையும் சாப்பிடும்போது உங்களை சந்திக்கிறேன் ஐயா, சரிங்களா? ஓகே. அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவு. நம்ம நேற்று நைட்டு உங்களுக்கு அந்த சில வேலைகள்லாம் காமிச்சிருக்கீங்க. அதாவது இறைவனுக்கு தங்களால் உடல் உழைப்பை கொடுத்து அந்த செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அதோட தொடர்ச்சியான பணிகள் தான். இப்போ முதல்ல வந்து அந்த பானகம் அது விநியோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோர் விநியோகம் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சி, கேசரி அவங்கவுங்க என்ன செய்ய முடியுமோ மக்கள் அவங்க சொந்த காசை போட்டு இறைவனுக்கு இந்த மாதிரி சமர்ப்பண வேலைகள்லாம் செய்கிறாங்க. அதாவது இன்றைக்கு 63 மயிலாப்பூரில் திருவிழா. அதை முன்னிட்டு இங்கே நம்ம பள்ளிக்கரணில் திருமயிலை அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பாள் உடனுரை ஸ்ரீ கபாலீஸ்வரர் மகோத்சவத்தில் நடக்கும் 150வது ஆண்டு தண்ணீர் பந்தல் பங்குனி பெருவிழா. அதை முன்னிட்டு தர்ம கைங்கரியம் ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் பக்த ஜன சபையார் இவங்க வந்து வருஷம் இவங்க குடும்பங்கள் வந்து இதுக்கு பணம் போட்டு இந்த ஆன்மீக பணியை மிகவும் சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பள்ளிக்கரணில் இருக்கிற பால் சங்கத்தில் இருக்க அவங்களும் கூட சேர்ந்து அவங்களால முடிஞ்ச பொருள்லாம் கொடுத்து நிறைய அந்த இறைவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த அன்பர்கள் கொஞ்சம் நெஞ்ச காலம்லாம் இல்லை, ரொம்ப காலமாக இதை அருமையாக எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் அதாவது தர்ம காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது போல் இறை வழிபாட்டுக்கு பணத்தை கொடுத்து அவங்க உடல் உழைப்பை கொடுத்து அருமையான அந்த சாப்பாடு மக்களுக்கு போடுறாங்க. இந்த வெயில் நேரத்தில் இந்த மக்கள் பாருங்க சூப்பராக வாங்கிட்டு வராங்க. வாங்க என்ன சொல்லுங்க. ஆமாம், அந்த கூப்பிடணுமா? இல்லை, அந்த மாதிரி அந்த ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு அருமையாக பாருங்கள். பிரிஞ்சி சாதம் வேறு லெவலில் பண்ணுறாங்க, சரிங்களா? இப்போ இதுதான விஷயம். நாம் எவ்வளவோ நல்ல காரியங்கள் பண்ணுறோன்னு நினைக்கிறோமா, அந்த நல்ல காரியங்களை இந்த மாதிரி ஆன்மீக பணிகளில் தங்களுடைய பணங்களை செலவு பண்ணி அதை கொடுக்குற ஒரு பேரானந்தம் இருக்கிற அது ரொம்ப பெரிய விஷயங்க. அது அந்த மன திருப்தி யாராருக்கும் எப்போவுமே கிடைக்காது, சரிங்களா? எல்லாருக்குமே கிடைக்காது. அதனால் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தில் ஈடுபட்டு அந்த மதத்துக்கு உண்டான அந்த செலவினங்களை செய்து நீங்கள் தர்மங்களை சேர்த்துக்குங்க. தயவுசெய்து இறைவன் உங்கள் கூட இருப்பாருங்க. நீங்கள் கோவிலில் கொண்டு போய் பணத்தை கோடியாக கொட்ட வேண்டாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் செலவு பண்ணுங்க. அந்த சாப்பிட்ற விஷயங்களை செலவு பண்ணி அந்த புண்ணியத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். நாம் செய்ய போகிற இந்த சின்ன தர்மங்கள் தான் கடைசியில் இறைவன் நமக்கு வேறு ரூபத்தில் நமக்கு உண்டான கர்மாவை நம்ம கர்ம பலனை அருமையாக நிவர்த்தி பண்ணுவார், சரிங்களா? இப்போதைக்கு இந்த பதிவை முடிச்சுக்கலாம், சரிங்களா? இது வருஷம் நடக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள மக்கள்லாம் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆகவே நம்ம பதிவு முடிவு வந்துட்டோங்க, சரிங்க? இவ்வளோதாங்க விஷயம். ஓம் ஸ்ரீ நமச்சிவாயம். சரி, உங்களிடம் மீண்டும் சந்திப்பது உங்கள் பசுமை பஞ்சாயத்து.